வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி மிளகாய் பொடி. இதுக்கு தேவையான பொருட்கள்: அடிகனமான கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் அரை கப்பு வெள்ளை எள்ளு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு வறுக்கணும். எள்ளு வறுபட்டுச்சுன்னா ஒரு மாதிரி படப்படன்னு சவுண்ட் வரும். அப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கப்பு கடலைப்பருப்பு, எந்த கப்புனால நான் எள்ளை அளந்தேனோ அதே கப்பு தான் யூஸ் பண்ணுறேன். கடலைப்பருப்பு பாருங்கள், இப்போ நல்லா பாதி வறுபட்டுடுச்சு. இப்போ இதோட சேர்த்து ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு பாதி வறுபட்ட உடனே தான் உளுத்தம்பருப்பு போடணும். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டோம்னா அது ரெண்டும் ஒரே சமயத்தில் நல்லா வறுபடாது. இப்போ பாருங்கள், அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ரெண்டுத்தையும் நல்லா ஒரு அழகாக பொன்னிறமாக வறுத்துட்டேன். இப்போ இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் 10 தான் எடுத்திருக்கேன். எனக்கு காரம் கம்மியாக வேணும்னு நீங்கள் ஒரு 15 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், காரம் நல்லா சாப்பிட்றவங்க. அது நல்லா வறுப்பட்டோன்னா ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி, இதோடு சேர்த்து ஒரு 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு, இதையும் நல்லா வறுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் நான் கழுவி காய வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு வறுத்துக்க போகிறேன். ஆனால் அடுப்பை அணைச்சிட்டேன். அந்த கடாயோட சூட்லேயே அது வறுபட்டுரும். கருவேப்பிலை ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு இந்த சின்ன மிக்சியில் எள்ளு தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்தது இந்த காஞ்ச மிளகாய், பெருங்காயப்பொடி, உப்பு அதையும் தனியாக பொடி பண்ணிப்பேன். இப்போ இந்த ஒரு கொஞ்சம் பெரிய மிக்சி ஜார் எடுத்து இந்த பருப்பெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டேன். அதுலேயும் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்க போகிறேன். கருவேப்பிலை சேர்க்கறதுனால அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஒமிட் பண்ணிடலாம். பட் கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மிளகாய், உப்பு, பெருங்காயம் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அது ஒன்றும் பாதியமாக தான் அரைப்பட்டிருக்கு. ஸோ அதையும் இதோட சேர்த்து ஒரு தடவை போட்டுட்டோம்னா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், எள்ளை தனியாக அரைச்சிருக்கேன். இந்த பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் தனியாக அரைச்சிருக்கேன். எள்ளு இந்த பருப்போடு சேர்த்து அரைச்சோம்னா எண்ணெய் கசிஞ்சிடும். ஸோ சரியாக அரைப்படாது. அதனால தான் எப்போவுமே எள்ளை தனியாக அரைச்சிட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா கருவேப்பிலை சேர்த்ததுனால. பட் கருவேப்பிலை ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இட்லி, தோசைக்கெலாம் இந்த சைட் டிஷ்ஷாக கொடுக்கும்போது கருவேப்பிலையும் நம்மளுக்கு சேர்த்துக்கின மாதிரி இருக்கும். கருவேப்பிலை பொடியை டைரெக்டாக சாப்பிடாதவங்க கூட இந்த இட்லி பொடி சாப்பிடும்போது அதில் கருவேப்பிலை எடுத்துக்கின மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி இன்ஸ்டன்ட் இட்லி பொடி சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.